தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. உட்காந்து பேசுறதுனால கமெண்ட் ஷோ நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு செய்திகளோட தான் வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு இம்பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபெக்ட் ஷோன்னு சொல்ல முடியாது, நேர்கள் தான் சொல்லணும். லீவு மூடு வந்துட்டதுனால உட்காந்துருக்கோமா? நாளைக்கு இருக்கே உலகம், நமக்கு இருக்கு, ஷோ இருக்கு. ஓகே, இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் என்ன பண்ண போறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆர்வமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க அந்த புதுமையான ஒரு விஷயத்தை வச்சு அவைக்குள்ள வர்றது. செவ்வாய்க்கிழமை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கருப்பு அந்த பேட்ச் சொல்ல முடியாது, கருப்பு துண்டை வந்து கையில சுத்திட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து கிட்னி ஜாக்கிரதைன்னு வந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி அல்வாடா அப்படிங்கிற மாதிரி திமுக உருட்டுக்கடை அல்வா, திமுகவோட உருட்டுக்கள் அதிகமா ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்றது, உருட்டு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே. ஆமா, அதனால அதை பிடிச்சி ஒரு அல்வா பாக்கெட்டை வாங்கி அதுல இவங்க பிரிண்ட் அடிச்சு திமுகவின் உருட்டு கடை அல்வா அப்படின்னு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. 500க்கு மேல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனா 10% நிறைவேற்றவே இல்லைன்னா அதுல வந்து சொன்ன மேட்ரு. ஆமா, அதுதான் எடப்பாடி சொல்றாரு. 2021 தீபாவளியில சொன்னாங்க இந்த வாக்குறுதிலாம், அதுல 10% பல்ல அல்வா தான் கொடுத்துருக்காங்க மக்களுக்குன்னு. இப்ப இந்த தீபாவளி அப்ப அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த உருட்டுக்கடை அல்வா தான் இன்னைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் சிவசங்கர், இது எல்லாமே சட்டமன்றத்துக்கு வெளியே நடந்தது, வெளியே வந்து அமைச்சர் சிவசங்கர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இவர் வந்து அல்வா, இவர் வந்து உருட்டுக்கடை அப்படின்லாம் சொல்றாரு, இவர் அதிமுகவே ஒரு திருட்டு கடையா மாற்றி வச்சிருக்காரு அப்படின்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ திருட்டு உருட்டுன்னு வெளியே அப்படி நடந்துச்சுன்னா உள்ளேயும் நிறைய விவாதங்கள் அதெல்லாம் நடந்தது. குறிப்பா அந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் கேட்டாங்க, எதிர்கட்சிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. சில எதிர்கட்சிகள் அதை பத்தி பேசவே இல்லை, அதை விட்டுறலாம். ஆனா நிறைய பேர் வந்து இந்த கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா தொடர்ச்சியா அந்த ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருந்தது. சமீபத்துல திண்டுக்கல்ல கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு முதலமைச்சர் அதை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது சாதியின் பெயரால மட்டும் நடக்கல, எல்லா ஆதிக்கத்தின் பெயராலையும் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சாதிய பாகுபாடுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து உழைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி அதுக்கான சட்டத்தை எப்படி அறிவிக்க போறோம்னா அதுக்கும் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆணையம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. அவர் பல தரப்புலையும் கருத்து வாங்கி பரிந்துரை கொடுப்பாரு. அந்த பரிந்துரையின் பேரில் ஒரு தனிச்சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம கொண்டு வந்துட வேணாம்னு நினைக்கிறாங்க போல. இந்த ஆணைய அறிக்கையெல்லாம் வந்தோம்னா திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்து கொண்டு வருவோங்கிறது திமுகவோட பிளானாக இருக்குது. ஓகே, அதுதான் வந்து இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்றிருக்காங்க. சிபிஎம், சிபிஐ எல்லாமே வரவேற்றிருக்காங்க. இதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புங்கிறது அந்த ஆணவ கொலையை வருங்காலத்தில் தடுக்கும் அப்படின்னு வந்து அவங்க நம்புறாங்க. ஒரு பக்கம் தங்கம் தென்னரசு ஒரு 10 கேள்விகள் வந்து அடுக்குனாரு மத்திய அரசுக்கு. குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19% வந்து இரட்டை இலக்க வந்து எட்டியிருக்கு. அப்ப கலைஞர் காலம், இப்ப வந்து ஸ்டாலின் காலம்ங்கிறத குறிப்பிட்டு பேசினாரு. அதே மாதிரி 4000 கோடி நமக்கு வர வேண்டிய அந்த கல்விக்கான நிதியை தர மறுக்கிறாங்க மத்திய அரசு அப்படிங்கிறாங்க. இதுல கல்வி உரிமை சட்டத்திற்கு உரிய அந்த 450 கோடி மட்டும்தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த 4000 கோடியில. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் வந்து பணம் கொடுக்கறது இல்லை, திட்டங்களை இங்கே அமல்படுத்துறது கிடையாதுலாம் சொன்னாரு. குறிப்பா வந்து 2014 2024 வரைக்கும் அவங்க பிஜேபி பதவியேற்ற காலத்துல இருந்து 10 ஆண்டு அதிமுக காலத்தையும் சேர்த்துதான் வந்து அவர் சொல்றாரு. மத்திய அரசுக்கு வந்து நம்ம நிதி பங்களிப்பா கொடுத்த தொகைன்னு பாக்குறப்ப 7.5 லட்சம் கோடி. அதுல நமக்கு அவங்க திருப்பி கொடுத்துருக்கிறது இந்த 10 வருஷத்துல 2.85 லட்சம் கோடி. 3ல் 1 பங்கு மட்டும் தான் இங்க திரும்பி வந்திருக்கு, மீதி 2 பங்கு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, இல்ல மற்ற மாநிலங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்கிறாங்க. குஜராத்துக்கும் பீகாருக்கும் போயிடுச்சு. இதே ஊபியில் என்ன சொல்றாரு அப்படின்னா 3 லட்சம் கோடி தான் அவங்க வந்து பங்களிப்பா கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைன்னு பாக்குறப்ப 10 லட்சம் கோடிக்கு மேல. அவங்களுக்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 3ல் 1 பங்கு தான் வந்திருக்கு, அவங்க 3 மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்பட்டமா வந்து தெரியுது இந்த ஓர வஞ்சனை பண்றாங்க அப்படிங்கிறது. குறிப்பா வந்து இந்த மெட்ரோ திட்டம்
நாங்கள் மெட்ரோ வந்து மதுரையிலையும் கட்டணும், கோயம்புத்தூர்லேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பிளான்லாம் நாங்கள் போட்டு மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கோம். 20 மாசமா அதை வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. கோவை வந்து ஒரு தொழில் நகரம், அதே மாதிரி மீனாட்சி அருள் ஒரு இடம் தான் வந்து மதுரை. வந்து இது வரைக்கும் அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும், இதெல்லாம் எடுத்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார், அப்புறம் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, செல்லப்பா கொஞ்சம் சொல்லப்பான்லாம் டைமிங்ல வேற வந்து போட்டிருந்தாரு. ஓகே, 10 கேள்விகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது நிறைய கேள்வி கேட்கறதுனாலேயே வந்து பணம் இல்ல அவர் எப்படிங்க நாங்க திட்டத்தை செயல்படுத்த முடியும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, பழைய அந்த ஓய்வூதியத்தை கொண்டு வர முடியுங்கிறது மெசேஜ் எல்லாம் கிளியரா புரியுது. ஆமா, எல்லாமே நாங்க மேல இருக்கவங்க மேல எழுதிட்டோம், அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க பண்றோங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து அந்த இருமல் மருந்து விவகாரம், சுமார் 25 குழந்தைகளோட உயிரை பறிச்சிருந்தது அந்த கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற அந்த இருமல் மருந்து. இதுக்கு இங்க வந்து நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. இந்த ஸ்ட்ரீசன் ஃபார்மாவோட உரிமையாளர் ரங்கநாதன்லாம் கைது பண்ணாங்க. இதை பத்தி அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்து பேசினாரு அமைச்சர் மா சுப்பிரமணியன். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது 2011 அதிமுக ஆட்சி காலத்துல இதுக்கு வந்து உரிமம் கொடுத்துருக்காங்க. அந்த 2011 இருந்து இப்போ வரையுமே வந்து மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இதுல எந்த ஒரு ஆய்வுமே நடத்தலை. ஆனா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டாய்வு நடத்தணுங்கிற ஒரு விதி இருக்கு. அது அவங்க பின்பற்றவே இல்லை. ஆனா 2019 இருந்து 23 வரையும், அதாவது அந்த 8 ஆண்டு அவங்களும் பண்ணல மாநில அரசும் அப்படிங்கிறத சொல்றாரு. 2019 இருந்து 2023 வரையும் அந்த இடைப்பட்ட காலத்துல 5 முறை வந்து ஆய்வு நடந்திருக்கு. அதுல அபராதம் போட்டிருக்காங்க, சில நேரங்களில் உற்பத்தியை கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலையும் சொல்றாரு, இவங்க வந்ததுக்கு அப்புறமும் சொல்றாரு. போன வருஷம் மட்டும் ஆய்வு நடத்தல, அதனால 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. போன வருஷம் ஆய்வு நடத்தலைங்கிறத ஒத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்ப அந்த 2 அதிகாரிகள் மட்டும்தான் அது பொறுப்பாங்கிற கேள்வி நமக்கும் வருது இல்லை. ஏன்னா 25 உயிர் போயிருக்கு. அப்படிங்கும்போது 2 பேரை மட்டும் பலிகடை ஆக்கிட்டு மற்றவங்க எல்லாம் சேஃப் ஆகிக்கிறாங்க. அதுதான் விளக்கமாகவும் அங்க கொடுத்திருக்காரு. சட்டமன்றம் கூடினாலே தமிழக வாழ்வுரிமை எம்எல்ஏ வேல்முருகனுக்கும் சபாநாயகருக்கும் ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே தான் இருக்கும். உட்காருங்க வேல்முருகன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த முறை துரைமுருகனுக்கும் வேல்முருகனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சோளிங்கர் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ முனிரத்னம் சோளிங்கர் பகுதியில் இருக்கிற அந்த ஏரி மதகு வந்து பிரச்சனையா இருக்கு, அதை சரிப்படுத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்ட. ஓகே, உடனே துணை கேள்வியா அந்த அந்தியூர் பவானி இதுலயுமே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வேல்முருகன் வந்து கேள்வி கேட்க, துரைமுருகன் அதுக்கு வந்து அந்தியூர் பவானி எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா பதில் சொல்ல, நீங்க பண்ருட்டியை மட்டும் பாருங்கன்னாரா, அதான் சொல்லியிருக்காரு அவரு. கொந்தளிச்சிட்டாப்ல வேல்முருகனே, நாங்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாதா அப்படியா இப்படியான்னு சபாநாயகர் சமாதானப்படுத்தி உட்கார வச்சாங்க. அதே துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, டைரக்டா கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா சப்கொஸ்டின்ஸ் வந்து அந்த உடனே அது பக்கத்துலயே இருந்தா பிரச்சனை கிடையாது. இங்க சென்னையில் ஒண்ணு, கன்னியாகுமரி ஒண்ணு, அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு எப்படி வந்து பதில் சொல்ல முடியும்? அதுக்கு சபாநாயகர் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாரும் நினைச்சிட்டு கேட்கறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சமாதானப்படுத்தினாங்க. ஆமா, அது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு 4 நாள் அதுலயுமே வந்து எல்லா வாதமும் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், ஒத்தி வச்சுட்டாங்க. இப்ப தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு 4 நாள் தான் நடந்திருக்கு. அதுவும் 6 மாசம் முடிஞ்சிருச்சு, நடத்தியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல 4 நாள் நடத்திட்டு தீபாவளி வருதுன்னு சொல்லி அப்படியே ஒத்தி வச்சுட்டாங்க. அடுத்து பிப்ரவரி மாசம் தான் இடைக்கால பட்ஜெட் போட போறோம்னு வந்து கூப்பிட்டுவாங்க. அதுவுமே இந்த மாதிரி ஒரு 10-15 நாள் நடக்கும். அப்புறம் எலெக்ஷனுக்கு வந்து போயிடுவாங்க. பட்ஜெட்டை பத்தி மட்டும் பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. மற்ற பிரச்சனைகள்லாம் வெளியே தெரியாம இருக்கணும்னா இப்படிதான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க போல திமுக. ஆக்சுவலி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க தமிழ்நாட்டுல. 10 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஸ்ட்ராங்கா அந்த ஏடிஎம்பி கிரியேட்டிவிட்டி தட்டி விட்டு காமிச்சிருப்பாங்க அவங்க. ஆமா, 4 நாளைக்கு ரெடி பண்ணாங்க, 10 நாள்லாம் என்ன ரெடி பண்ணிட்டு வர போறாங்கிறத பிப்ரவரியில பார்ப்போம். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சோகமான செய்தி தான். எல்லா பக்கமும் மழையை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. தீபாவளி அன்னைக்கு கூட பல மாவட்டங்கள்ல கனமழை பெய்யலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கடலூர் மாவட்டம் கழுதூர் அப்படிங்கிற கிராமத்துல சில பெண்கள் வந்து விவசாயம் செய்யற நிலத்துல போய் உரம் வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய இடி வந்து இறங்கியிருக்கு. அதுல 4 பெண்கள் வந்து பரிதாபமா அங்கேயே உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தருக்கு 2 கண் பார்வையுமே போயிருக்கு. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு
ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோகத்தை தான் அந்த புகைப்படம் வந்து காட்டுது. இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவங்களுக்கு 50 லட்சம் வந்து நிவாரணம் அறிவிக்கணும். ஏன்னா வந்து விவசாயம் அவங்க தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது உயிரிழந்திருக்காங்க. நீங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சாலும் 10 லட்சம் கொடுப்பீங்கும் போது இது கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் வலியுறுத்தியிருக்காரு. நிச்சயமா அதிமுகவுடைய 54வது ஆண்டு துவக்க விழா எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில் இருக்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த சிலைக்கு மாலை போட்டு மரியாதை வந்து செலுத்தினாரு. ஓபிஎஸ் தன்னந்தனியா சட்டசபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்தாரு. இந்த ஏடிஎம்கே கூடாரமே காலியா இருந்தப்ப ஒத்தையில உட்கார்ந்து இருந்தாப்புல. ஏன்னா ஒரு டைம்ல அங்க போய் அந்த ஏடிஎம்கே ஆபீஸே காலி பண்ணவரு ஓபிஎஸ் அவங்க ஆளுங்களை வச்சு அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அங்க போக முடியல, அவ தனிமரமா தான் இருந்துட்டு இருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் நேத்தே போய் ரஜினி மீட் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத் எல்லாம் மீட் பண்ணாங்க. நவராத்திரி விழா அப்ப எப்பயும் ஓபிஎஸ் போவாராம். பட் இந்த சமயத்துல போக முடியாத சூழல், அவ்வளவு பிஸியா இருந்திருக்காரு ஓபிஎஸ். அவ்வளவு என்ன பிஸியா இருக்காரு, தனியா தானே இருக்காரு. இல்லாட்டி வந்திருப்பாப்லையே, இதை வேலைங்கிறதுனால சூப்பர் ஸ்டார் கிட்டே வர முடியாம இருந்திருக்காரு அவரு. அதுவும் சட்டமன்றத்துக்காக சென்னையில இருக்காரு. தேனியில இருந்திருந்தா இப்பயும் வந்திருக்க மாட்டாரு. சரி சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமே இங்க வருவோம்னு வந்திருக்காரு போல. ஒரு 1/2 மணி நேரம் பேசிருக்காங்களாம் சூப்பர் ஸ்டாரும் ஓபிஎஸும். பல்வேறு அரசியல் விவகாரங்களும் நிச்சயம் வந்து பேசியிருப்பாங்க. ஓகே. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அதிமுகல இருந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. சட்டமன்றத்துல அந்த கரூர் விவகாரத்துல மொத்தம் 5 மேசைகள் போட்டு தான் நாங்கள் வந்து உடற்கூராய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் விளக்கம் கொடுத்துருந்தாரு. வெளியே ப்ரெஸ் மீட் கொடுத்த அமைச்சர் ரகுபதி என்னன்னா 8 மேசைகளில் உடற்கூராய்வு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ 5ஆ 8ஆ மக்களுக்கு இதனால தான் இந்த கரூர் விவகாரத்தில் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. முன்னுக்கு பின் முரணா சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதிமுகவில் அந்த 2 வீடியோவை எடுத்து போட்டு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ அண்ணாமலையும் அதான் சொல்றாரு, உடற்கூராய்வு கணக்கில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி மாற்றி மாற்றி சொல்றீங்கிற மாதிரி அவரும் போட்டிருக்காரு. ஓகே. இப்போ உச்சநீதிமன்றம் அதை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இப்போ எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அசரா கார்க தலைமையிலான அந்த குழு. இப்போ இதுவரைக்கும் சேகரித்த எல்லா தகவல்களும் எல்லா விசாரணை அறிக்கைகளையும் அந்த சிபிஐக்கு ஒப்படைச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில். பார்ப்போம். அதே மாதிரி தீபாவளி பண்டிகை, எல்லாரும் ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஐஆர்சிடிசி இணையதளமே முடங்கிருச்சு. 10 மணி 11 மணிக்கு தற்கல் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம 10 பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி ஆப்ஷன் கிளம்ப பக்கத்துல இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி கிளம்புறாத சிறப்பு பேருந்து இல்ல. இந்த சிறப்பு பேருந்துமே உடனுக்குடன் இருக்காங்கிறது ஒரு பிரச்சனை. இப்ப அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கத்துல போய் ஆய்வெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அவர் நாளைக்கு நைட் அங்க போய் ஆய்வு பண்ணாருன்னா மக்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அவருக்கு வந்து போகணுமே. அப்ப இல்ல ஆய்வு முன்னாடியே பண்ணலாம். நாளைக்கு நைட்டு தான் வந்து ஒரு பெரிய என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா போன வருஷம் பிரச்சனையாச்சு, இந்த வருஷம் எந்த அளவுக்கு அதை சரி பண்ணியிருக்காங்கிறது நாளைக்கு தெரியும். இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டுமே அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நைட்டு புதன்கிழமை நைட்டு சென்னை நோக்கி எல்லாரும் படையெடுத்து வருவாங்க. ஆமா, வரும்போது தெரியும். அங்கிருந்து வர்றது கூட வந்துருவாங்க. இங்க இருந்து கிளாம்பாக்கம் போய் அது இன்னொரு ஊருக்கு போய் அங்கிருந்து ஊருக்கு போற மாதிரி தான். அதுதான் பெரிய ஒரு ஃபீலிங்கா இருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா சிங்கிளா போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடும்பத்தோட போறதுன்னு இன்னும் பெரிய கஷ்டம் அது. அதுவும் நம்ம பஸ் புக் பண்ணி தான் ஓகே. பல பேர் பஸ் புக் பண்ணாம தான் அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. எந்த பஸ் வரும், எப்படி வரும், சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல இந்த பஸ்ல சீட்டு கிடைக்கல அடுத்த பஸ் எப்போ வரும், தீபாவளி கிளாம்பாக்கத்திலே போயிடுமா. இன்னொன்னு என்னன்னா, ஆம்னி பஸ் பேருந்து உரிமையாளர்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பயங்கரமான ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம்னு அரசு மிரட்டல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்கல்ல. 500 ரூபாய் 500 ரூபாயா இல்ல அதுக்கும் கம்மியாவான்னு தெரியல. அதனால வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் கண்கூடா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆம்னி பேருந்து கொள்ளை அப்படிங்கிறது. ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தியா குஜராத்ல ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கலைச்சிட்டாங்க. தீபாவளி பரிசு போல எல்லாருக்கும் வந்து கலைச்சு விட்டாங்க. 16 அமைச்சர்களும் நேற்று அதிரடியாக ராஜினாமா பண்ணாங்க. பூபேந்திர பட்டேல் முதல்வர் மட்டும் தனி மரமாக அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாரு. எல்லாம் டெல்லியிலேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் போல. எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு காலையிலேயே புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கு. அதில் 25 பேர் புதுசாக வந்து பதவியேற்றிருக்காங்க. ஹர்ஷ் சங்வி வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் இப்போ வந்து டெபுட்டி சிஎம்மாவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. கிரிக்கெட்டர் ஜடேஜா, அவரோட மனைவி ரிவாபா ஜடேஜா விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காங்க. என்ன துறைங்கிறது இனிமே வந்து தெரிய வரும். விளையாட்டுத்துறையா கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு இப்படிலாம் திடீர்னு வந்து எல்லாரையும் ராஜினாமா பண்ணிட்டு பண்றாங்க அப்படின்னா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருதான்.
ஏற்கனவே ஆட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த வெள்ளம், பொருளாதார சிக்கல்னு நிறைய அதிருப்தி இருக்கும்போது அமைச்சரவையை மாத்திடுறோம் பாருங்க, அமைச்சர்கள் தப்பு பண்ணாங்க நாங்க மாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா காலங்காலமா இப்போ வச்சிருக்கிறாங்க பிஜேபியில. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ 162 எம்எல்ஏக்கள் அங்கே இவங்களுக்கு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு 2 வருஷம் சில பேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த சௌராஷ்டிரா மக்கள் சில சமூகங்கள்லாம் வந்து பாஜக மேல அதிருப்தியில இருந்தாங்களாம். ஏன்னா அங்கே வந்து ஆம் ஆத்மி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து சௌராஷ்டிரால. ஸோ அவங்களுக்கெல்லாமும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு தான் இப்போ அமைச்சரவையை மாற்றிருக்காங்களாம். எல்லாம் ஒரு கேம் பிளானோட வந்திருக்காங்க பிஜேபி. ஓகே, பார்க்கலாம். இன்னொரு பக்கம் 2030 காமன்வெல்த் போட்டி அகமதாபாத்ல வந்து நடக்க போகுது. அப்ரூவல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. 72 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் அங்கே வந்து பங்கெடுக்க போறாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டெல்லியில் நடந்துச்சு காமன்வெல்த் ஊழலுங்கிறதே மிகப்பெரிய பிரபலமா வந்து பேசப்பட்டது. இருந்தாலும் அதை வெற்றிகரமா அந்த டைம்ல நடத்தி முடிச்சாங்க. இப்பயும் நடத்தி முடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட். அதான் இருக்கே நரேந்திர மோடி ஸ்டேடியம் அதை உலக அளவுல ஃபேமஸ் ஆக்குறதுக்காக அகமதாபாத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 36ல் ஒலிம்பிக்ஸ் வேற தயாராகிட்டு இருக்கு. அதுக்கு வேற தயாராகிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ பார்ப்போம், அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதா என்னங்கிறது போக தான் தெரியும். குஜராத்தை பேசணும். அப்படியே அடுத்து யூபிக்கு வந்தோம்னா யோகி ஆதித்யநாத் அவர் ஒரு விழாவில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு நரகத்துக்கு போக டிக்கெட் வேணும் அப்படின்னா யூபியில் உள்ள பெண்களை நீங்கள் துன்புறுத்துங்க, ஈவ் டீசிங் பண்ணுங்க, இல்லை யமராஜாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னாலும் இதையே பண்ணுங்க, பெண்களை துன்புறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பெண்களை துன்புறுத்துனா நீங்கள் வந்து யமராஜாவை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இதை சொல்லிட்டு தான் கடைசியாக வந்து பெண்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தீங்கன்னா யமராஜா கிட்ட அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து முடிக்கிறாரு. ஏன் அப்படி போய் இப்படி வராருன்னு நமக்கு புரியல. ராமர், சீதா, யமராஜர் ஃபுல்லா இப்படிதான் போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. சட்டம்ங்கிறது இருக்கா? இருக்குன்னு சொல்றாரு. சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. பட் அகிலேஷ் யாதவ் அது வேற மாதிரி நடக்குதுன்னு சொல்லிருக்காரு. ஓகே, இந்த பக்கம் அப்படியே பீகாருக்கு போவோம். பீகார்ல எல்லா கட்சிகளும் வந்து வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ்ல இன்னும் தொகுதி உடன்பாடு ஏற்படல. ஆமா, கூட்டணிக்குள்ள அதுக்குள்ள வந்து வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸுமே நாங்க மட்டும் சும்மாவா அப்படின்ட்டு. ஆமா, இதுல வேற 5 கோடி வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு காங்கிரஸ்லயே சொல்றாங்க, ஊழல் பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வாரிசுகளுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்குள்ளே பிரச்சனை வந்திருக்கு. பட் இன்னும் சீட் ஷேரிங்கே வெளியே வரல. அதுக்குள்ள எப்படி அறிவிச்சாங்க? அது எப்படியோ என்டிஏ அலையன்ஸ்ல நிதிஷ்குமார், சிராக் பஸ்வானு, அதுக்கப்புறம் பிஜேபின்னு ஏதோ ஃபார்மலி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க செட்டில் ஆனா கூட நிதிஷ்குமார் கட்சிக்காரங்க ரொம்ப கோபமா இருக்காங்க. நம்ம தான் கட்சி கூட்டணியோட தலைமை, நமக்கும் 101, பிஜேபிக்கு 101, நம்மளை முழுங்கிடுவாங்க போலன்னு அவங்களே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட் வரப்போ தெரியும். ஆனால் கொஞ்சம் நிதிஷ்குமாருக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. இப்போ வர அந்த போலோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப இன்னும் போகப்போதான் தெரியும். ஆமாம், இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோன்னு அறிவிச்சிருந்தாங்கல்ல. இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க. பெங்களூரில் தான் சுதாமூர்த்தி, பிஜேபி எம்பி, ராஜ்யசபா எம்பி, அதே மாதிரி அவங்க கணவர் நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் நாங்கள் இதில் பங்கெடுத்துக்க மாட்டோம் சாதிவாரி கணக்கெடுப்பில் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பேக்வர்ட் கிளாஸ் இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களில் நாங்கள் உயர் சாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு அது ஏதோ ஒரு பெருமை மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆதிக்க சாதி திமிரில் தான் அப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த நாராயணமூர்த்தி குடும்பம்னு கடுமையான விமர்சனம் சோஷியல் மீடியாவில் வச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸுமே அதை அப்படி தான் டீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க, மக்களுக்காக அதை பண்ணுவோன்னு நாடாளுமன்றத்திலலாம் பேசுகிறவங்க பப்ளிக் சர்வே ஒன்று எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டுங்கும் போது அதில் கலந்துக்க மாட்டோம், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மாநில அமைச்சர் சந்தோஷ் லாட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே உங்கள் முடிவை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் இதே தான் மத்திய அரசு இப்போ சொல்லியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு, அப்பயும் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு நீங்கள் சொல்லுவீங்களாங்கிறதையும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதெல்லாம் பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் ஒரு அரசாணை வெளியாக இருந்துச்சு. என்னென்னா, சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது, அந்த தெருக்களுக்கு குளங்களுக்கு எந்த பேர்லையுமே இருக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதை எதிர்த்து, இந்த அரசாணையை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போட்டிருந்தாங்க. அங்கே இப்போ நீதிபதிகள் வந்து இது பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், எல்லா தரப்பு கருத்தையும் கேட்டுட்டு தான் இதுக்கு வந்திருக்கணும், டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னா மக்கள் குழப்பம் அடைஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு நீதிபதிகள் அனிதா சுமந்தும் குமாரப்பன் அமர்வு வந்து இதை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்கன்னா, யூபி டெல்லியிலலாம் இந்த மாதிரி தெருப்பெயர்கள்லாம் மாற்றிருக்காங்க, மக்கள் ஒன்றும் குழப்பம்லாம் அடையலை, அதெல்லாம் வந்து சரியாக நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வெயிட் பண்ணுங்க, இறுதி முடிவு எடுக்கக்கூடாது அரசுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டயல் பண்ணியிருக்காரு. யாருக்குன்னா புத்தினுக்கு டயல் பண்ணியிருக்காரு, ரஷ்ய அதிபருக்கு.
ஃபோன் பண்ணி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. பேசிட்டு ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரம்ப் சொல்கிறது உண்மையானங்கிறதே நமக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க மாட்டாங்கன்னு மோடி சொல்லிட்டாருன்னு சொன்னார். அது இல்லைன்னு இப்போ மறுத்துருக்குறாங்க இந்தியா தரப்பில். இப்போ புதின் கிட்ட பேசுனதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப நேரம் பேசினோம், புதினும் நானும் ஹங்கேரியோட தலைநகர் புதாபெஸ்டில் வந்து சந்திக்க போகிறோம், அங்கே சந்தித்து ஒரு சுமூகமான முடிவு வந்து எடுக்க போகிறோம் அந்த போரில். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே இங்கே ஒயிட் ஹவுஸில் வந்து நான் சந்திக்கிறேன், யாரை உக்ரைன் அதிபரை சந்திக்கிறேன், ஜெலன்ஸ்கியை. ஸோ ஒரு சுமூகமாக முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. ஸோ அடுத்த வாரம் உக்ரைன் ரஷ்யா அதையும் நிறுத்துவேங்கிற மாதிரி பேசுகிறாரு. நிறுத்தினா நல்லது தான். 28 சைஸ் பேண்ட் போட்டா டைட்டா இருக்கு, 30 சைஸ் போட்டால் லூஸா இருக்கு. இப்படிப்பட்ட உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி ட்ரெஸ் எடுக்கிறது? இது எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. கரெக்டா? தீபாவளிக்கு வெளியாகும் தமிழ் படங்கள். டியூட், பைசன், டீசல். தமிழே வரலையே. வெடிய பத்த வச்சுட்டு ஓடி வந்த பிறகு வெடி வெடிக்காம இருக்கும்போது பக்கத்துல போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது டென்ஷன் இருக்கே. த்ரில்லிங் மொமெண்ட். பாதிக்கப்பட்ட என்னோட ரசிகர்கள் தொண்டர்களையே நான் இன்னும் பார்க்க போகல. இதுல அடுத்த கட்சி தலைவர் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போவனா ராமதாஸ் விஜய் கேட்காத சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு எடப்பாடி கொடுத்துடலாம், யாராச்சும் வந்தாலும் சரி மக்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, அல்வா தான். இப்போ கூட தீபாவளி நிறைய பேர் ஸ்வீட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது ஓகே. பட் இவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து 5 வருஷம் முழுக்க அல்வா தரது இருக்கே, சம போகாங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அது ஒரு குறியீடாவே ஏடிஎம்கே எடுத்துட்டு வந்துருக்காங்க, திமுக உருட்டு கடை அல்வா அப்படின்னு. ஆமா, அதிமுக திருட்டு கதை அல்வா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஸோ அல்வா கடை நம்மளுக்கு தான் அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அல்வா கடைங்கிற விட 2 பேருக்கு வந்து கொடுத்துட்டு ஸ்வீட் கொடுக்கணும்ல, நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், தீபாவளிக்கு கொடுத்துருவோம். விடைபெறலாம். நன்றி. தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.